ஹாய் ஹலோடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ லவ் 5%. 8th பார்ட். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உன்னை பாட்டில் எதோட முடிச்சுருப்போம்னா, தயாங் வந்து ஜங்குக்கா பார்த்ததுமே ஷாக்காக டேரி ஐஸோட நின்றுட்டு இருந்திருப்பான். அதுக்கு ஜங்குக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த மேனேஜர் சார் தான் தயங்கிட்ட வந்து, தயாங் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவருக்கு வெல்கம் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே தயாங்கும் டேரி ஐஸில் வைப் பண்ணி விட்டு, சாரி சார், வெல்கம் டு நியூ சிஎஸ் சார் அப்படின்னு தயாங்கும் சொல்லிகிட்ருக்கான். எங்கள் அங்குக்கும் தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு அந்த பொக்கே வாங்கிட்டு அந்த பாடி கார்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மாசாக உள்ளே போயிட்டு கேபினில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு மேனேஜரை கூப்பிடுறாரு. மேனேஜரும் உள்ளே போயிட்டு, எங்கே பாருங்கள், இன்னும் ஒரு ½ ஹவரில் எல்லோரும் மீட்டிங் ரூமில் அசம்பிளி ஆக சொல்லுங்கள், நான் ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே பாஸ், நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வெளியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இன்னும் ஒரு ½ ஹவரில் மீட்டிங் ஹாலில் எல்லோரும் இருக்கணும் அப்படின்ட்டு. இங்கே யான்ஷும் ஜெனியும் தான் கேட்குறாங்க, ஹே தயாங், உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீ அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷேர் ஆகணும்? அது உன்னோட ஐஸ்லேருந்து எதுக்கூட டியர்ஸ் வந்துச்சு அப்படின்னு யான்ஷு தான் கேட்டுட்ருக்கு. யான்ஷு இப்படி கேட்க பார்த்தா தயாங்க்கு ரொம்ப அழுகியாக வருது. அவனோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் தான் வருது. அவனுக்கு இவங்க பேசுகிறது எதுவுமே கேட்கல. அவருக்கு அந்த பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ தயாங் தான் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொல்லிட்டுருக்கான், அஞ்சு ஜெனி, நான் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண, என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தயாங்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் அவருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு, அண்ட் அவர் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணார், இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆச்சு அப்படி இப்படி ஒரு சிலர் நிறையா சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது, ஓ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் தயாங் அவர் இப்போ இங்கே வந்திருக்காரு. ஆமாம் சரி, அவர் நான் ஜங்குக்கு ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்கு. பட் ஆனால் ஜங்குக் இப்போது என்ன பண்ணுறாரு, அவர் வேறு மேரேஜ் பண்ணிட்டாரா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு எங்கள் தயாங்க தான் சொல்லிட்டுருக்காரு. எங்கள் யான்ஷு தான், தயாங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவர் ஒன்றை தேடி வந்திருக்காருன்னு தோணுதுடா. இல்லை என்று உனக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் எனக்கெல்லாம் எந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான், அவன் இப்போவும் அப்படி தான் இருப்பான். சரி விடுங்க, இன்னும் ஒரு ½ ஹவரில் வர சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு தயாங் ஐஸை ரப் பண்ணிவிட்டு அவனோட பிளேஸில் போயிடுறான். எங்கே நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே தயாங்கு ஐஸில் அந்த டியர்ஸ் ஃபால் ஆகிறது ஸ்டப் ஆகவே இல்லை. அவருக்கு புரியுது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு எப்படி இருக்கா என்ன இதுன்னு கூட தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் தான் அந்த லேப்டாப்பில் பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இவன் அழுதுட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு கோபமாக பார்த்துட்டா மீட்டிங் ரூமுக்கு போயிடுறாரா. இப்போ எல்லாருமே அந்த மீட்டிங் ரூமில் அசம்பிளி ஆயிடுறாங்க. அப்போது தயாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான் அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் லாஸ்ட்டாக வரான். அவனுக்கு பின்னாடி ஒரு 2 பேர் வந்துட்டுருப்பாங்க. தயாங் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவான். அப்போது ஜங்குக்கு பார்த்துட்டு, ஹே என்ன உங்களுக்குலாம் டைம் பிரகாரம் வர தெரியாதா, இவ்வளோ லேட்டாக தான் வருவீங்களா, உன்னோட நேம் என்ன அப்படி சொல்லிட்டு தயாங்கிட்ட கேட்குறான். அங்கே தயாங்கெலாம் ஒன்றுமே புரியலாம், நம்மளை பார்த்தா கேட்குறான் அப்படி சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக வியர்டைஸோடு பார்க்குறான். அது வந்து சார், அது நான் ரெஸ்ட் ரூம்
என்ன ரெஸ்ட் ரூமா இல்லை இதெல்லாம் ஒரு ரீசனா? நான் மீட்டிங் ரூமுக்கு வர சொன்னால் நீங்கள் பர்ஃபெக்டாக டைம் படி வரணும். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் லேட் பண்ணுறது 5 மினிட்ஸ் லேட் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ எந்த லேட் டைமும் இருக்கக்கூடாது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கள் தயக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. இவ்வளோ வருஷம் கழித்து பார்த்துருக்கோம். இவனுக்கு நம்மளை மறந்துடுச்சா இல்லை இவனுக்கு நம்மளை பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே மீட்டிங் ஹாலில் உட்காந்துட்ருக்காரா. எங்கள் ஜாங்குக் ஐஸில் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நம்ம தயங்கே தான் வாட்ச் பண்ணுவார். ஏண்டா என்னை இப்படி பேச வைக்கிறா? உன்னை பார்த்ததும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு தயாங். பட் நீ என்ன அப்படி விட்டுட்டு போனதா என்னோடய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குதுடா. என்னால் ஒன்றா இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா? என்னோடய கோபம் போகிற வரைக்கும் உன்னை நான் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் அங்கே இருக்கிற சில ரூல்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆஃபீஸ் டைமில் யார்ட்டையும் ஃபோன் பண்ணக்கூடாதா, சேட் பண்ணக்கூடாதா. அப்படி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கால் வந்துச்சுன்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரூம் தருவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும்தான் அங்கே தான் எல்லாத்தையும் கால் பேசிட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. முன்னாடி மிஸ்டர் ஜியோன் இருந்த வரைக்கும் 8:30 தான் டைம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜாங்குக் 9 o'clock வரைக்கும் டியூட்டி டைம் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்தாலும் சரி நியூ சிஎஸ்ஆர் இவ்வளோ கோவப்படுறாரு, என்ன பண்ணுறது, ஒரு 1/2 hour தானே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு எஸ்போஸ் நாங்கள் 9 o'clock வரைக்கும் ஒர்க் டைம் பார்க்குறோம். அண்ட் உங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சேலரிலாம் கரெக்டாக வந்துடும் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. எங்கள் தயம் கீழே குனிஞ்ச தலையை நிம்மறவே இல்லை. ஜாங்குக்கு நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். இப்போ ஜாங்குக்கு தான் தயம் சார் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்ல. அது ஒர்க் டைம் 9 o'clock சொல்லியிருந்தீங்க. 9 o'clock நைட் டைம் ஒர்க்கு, மார்னிங் டைம் வந்து 9 o'clock. ஓகே எல்லாருக்கும் ஓகே தானே? எஸ் பாஸ் ஓகே தான் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜாங்குக்கும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜாங்குக் அங்கே கேபினில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் எல்லாமே சப்மிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க மிஸ்டர் ஜோன் சொல்லியிருப்பாங்க டுமாரோ சப்மிட் பண்ணணும் இந்த டேட்க்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் திடீர்னு ஜங்குக் வரனால ஜங்குக்கவே அந்த ஃபைலை ப்ராஜெக்டை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருப்பார். அங்கே இருக்கிற மேனேஜர் எல்லாருமே பாஸ் இது வந்து மிஸ்டர் ஜோன், அதாவது உங்களோட அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த ப்ராஜெக்ட் இது, நீங்கள் திடீர்னு வந்தனால இதை உங்களை பார்த்துக்க சொல்லிட்டார் அப்படின்னு அங்கே இருக்கிற பிஏ சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஜங்குக்கு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பேப்பரை மட்டும் பார்த்துட்டு வைக்கிறாரு. அந்த பிஏவும் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர், என்ன எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் மட்டும் பார்க்குறாரு அப்படின்னு கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காங்க. அவர் இப்போ அங்குக்கு ஒரு ஃபைல் மாட்டுது, அதை பார்த்துட்டு ஸ்மெக் பண்ணிவிட்டு இந்த பர்சனை உள்ள கூப்பிடு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைலை அந்த டேபிள் மேலே தூக்கி போடுறாரு. அந்த பிஏவை அதை எடுத்து பார்த்துட்டு கிம் தயாங் ஓகே பாஸ் நான் கூப்பிட்றேன். பட் பாஸ் அந்த பையன் ஜாயின் பண்ணி 2 weeks தான் ஆகுது, நான் அவளை கூப்பிடுன்னு சொன்னான் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. அவருமே மடி சொரைஞ்சிட்டு தயாங் சார் நான் சிஎஸ்ஆர் கூப்பிட்றாங்க, என்ன கூப்பிட்றாங்களா அப்படின்ட்டு தயாங்க ஒரு மாதிரி நர்வஸாக கேட்டுட்ருக்கான். இப்போ அந்த பாடல் கேட்குறாங்க. தயாங் உனக்கு அவரை முன்னாடியே தெரியுமா? அது அது இல்லை 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 சார் எனக்கு அவரை தெரியாது.
தெரியல, உன்னை தான் கூப்பிட்டாங்க போ அப்படி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே தயாங் தான் கையெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே யான்று தான் சொல்லிட்டுருக்கா, ஹே தயாங், எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருப்பாருடா. ஸோ அதனால் உன்னை கம்ஃபர்ட் பண்ண கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, சரியா? நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறான். எங்கள் தயாக்கு அவனுக்கு என்ன யோசிக்கிறது, அப்படி இருக்குமா இல்லை இப்படி இருக்குமான்ட்டு அவன் ஒரு மாதிரி குழப்பிட்டு தயங்கிட்டு அந்த கேபின் டோர்கிட்ட நின்றுட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி அவனோட ஹெட்டை மட்டும் இல்லை விட்டுட்டு, மே கமிங் சார், எஸ் கமிங். உங்களுக்கு உள்ளே வர தெரியாதா? அது சார், அது நான். சரி, ஓகே. இது என்ன ப்ராஜெக்ட்? இது என்னோட டேட். என்ன ஜங்குக்காவோட அப்பாவாதா? எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது, எங்களோட மேரேஜுக்கு கூட வரலையே அப்படின்ட்டு தயாங் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காரு. எங்கள் ஜங்குக்கு தான், ஹலோ மிஸ்டர் கிம் தயாங். சார், உங்ககிட்ட நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? அது சார், அது ஜஸ்ட் ஸ்டாப் இட் தயாங். எங்கே பார், இந்த ஃபைல்ஸா பயங்கர மிஸ்டேக்காக இருக்கா. நீ என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கா? நீ 2 வீக்ஸ் ஒர்க்கு வந்தாலும் ஃபைல்ஸ் உன்னால் ரெடி பண்ண முடியாதா? இந்த ஒரு ப்ராஜெக்டை உன்னால் பார்க்க முடியாதா? என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்க நீ? என்னோட டேட் உன்னை எப்படி தான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணாருன்னு தெரியல. நீ இவ்வளோ மோசமாக இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியிருக்க, இல்லை ஃபினிஷ் கூட பண்ணலை, என்ன பண்ணிட்டுருக்க நீ? அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்ட்டோ திட்டிகிட்டு இருக்கோம் உங்கள் ஜங்கு தயாங்க. எங்கள் தயாங்கெலாம் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடா இவ்வளோ வருஷம் கழித்து பார்த்துருக்கோம், ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, இப்படி திட்டுறானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஐஸ்லாம் கலங்குது. தயாங் கீழே குழஞ்சிட்டே தான் இருக்காரு, நிம்மறவே இல்லை. ஜங்குக்கும் புரியுதா, ஜங்கு தயாங் வர்றப்போ மட்டும் அவர் கூலிங் கிளாஸ் போட்டுக்குவார், பிகாஸ் அவரோட ஃபீலிங்ஸ் எதுவும் தெரியக்கூடாதுன்ட்டு. ஹலோ மிஸ்டர் தயாங், எங்கே பாருங்கள், என்ன கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க? நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். அது சார், சாரி, நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். எவ்வளோ நேரம்? அதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க, நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். 10 மினிட்ஸ்? இது 10 மினிட்ஸ் தான் நான் தருவேன். இந்த 10 மினிட்ஸில் இந்த ப்ராஜெக்டை நீ கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுக்க கூட இல்லை, அப்படி தூக்கி வீசுகிறாரு. அது கரெக்டாக கேபினோட டோரில் அடித்து அப்படி கீழே விழுகுது. அந்த கீழே சந்து இருக்கும்ல, அந்த சந்தெல்லாம் பேப்பர்ஸ் ஒரு 4 பேப்பர்ஸ் போகுது. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. எங்கள் தயாங்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸே வந்துருச்சு. எங்கள் ஜாங்குக்குமே பார்த்துட்டு தலையை திருப்பிட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் லேப்டாப்பில். எங்கள் தயாங்க தான் அது ஒரு மாதிரி ஆச்சரியமா ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்கு முன்னே இருந்ததை விட ரொம்ப மோசம் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவனோட டியரியெல்லாம் வைப் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு அவனோட ஒர்க் பிளேஸில் உட்காந்துட்டு பயங்கரமாக அந்த டேபிளில் சாஞ்சு அழுதுட்ருக்காரு. யான்ஸு தான் வந்து கம்ஃபர்ட் பண்ணி சமாதானம் பற்றிட்டுருக்கான். எங்கள் ஜெனியுமே வந்து தயாங், சரி ஓகே விடு ஃபீல் பண்ணாதா? இல்லை ஜெனி, நான் அவளை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துட்ருக்கேன். அவன் அப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான் என்கிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியும் நீ என்ன சொன்ன, அவன் என்ன கம்ஃபர்ட் பண்ண தான் வந்திருக்கான்னு சொன்னான், என்னை பார்க்க தான் வந்தான்னு சொன்னேன். இல்லை அது வந்து தயாங், இல்லைன்னா என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யான்ஷு அப்படி சொல்லிட்டு தயாங் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். அவங்க 2 பேரும் அவங்களோட பிளேஸில் போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க.
எங்கள் ஜங்குக்கும் தெரியும் தாயாங்க அழுதுட்ருக்கா அப்படின்ட்டா. இப்போ ஒரு லன்ச் டைம் ஆகுது, எல்லாருமே லன்ச் டைமுக்கு போகிறாங்க. பட் தாயாங்க லன்ச் டைம் போகாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஃபைல்ஸையும் மேனேஜர்கிட்ட கொடுக்குறான். சார் இந்தாங்க ஃபைல்ஸ், அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி போகிறாங்க. இப்போ அந்த செகண்டே அந்த மேனேஜருக்கு ஒரு ஃபோன் கால். பாஸா என்ன எங்கே இருந்துட்டு கால் பண்ணுறாரு? ஹலோ பாஸ், அவன் என்ன கொடுத்துட்டு போகிறான்? அந்த ஃபைல் தானே, அந்த ஃபைலை அவனை எடுத்துகிட்டு வர சொல்ல. அது பாஸ் நான் சொன்னதை மட்டும் செய் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ அவங்க பியவும் வேகமாக ஓடிட்டா. தயங்க இந்தா இது பாஸ் ஒன்று தான் எடுத்துகிட்டு வர சொன்னார். என்னையா என்ன இதுக்கு? இப்போ தயங்கம் அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக அந்த ஃபைலை டைட்டாக பிடிச்சிட்டு கேபின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு தயங்க சொல்கிறான். எங்கள் ஜங்குக்கும் தயங்க பார்க்குறான். என்னாச்சு என் பேபிக்கு? இல்லை ரொம்ப அழுதுட்டானோ? ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப இருக்கு, ரெட்டிஷாக இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டா. எஸ் கமின் சார். ஃபைல் ஒன்றால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாதா? உன்னோட ப்ராஜெக்டா நீ தானே கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்கா? அது சார் அது லன்ச் டைம். லன்ச் டைம் தான். லன்ச் டைம் வந்தால் என்ன இப்போது? சார் அது இல்லை தயம், எனக்கு வந்துட்டா பேச நேரம் இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே ஒரு லேப்டாப் காமிச்சிட்டா. எங்கே பாரு தயம், இதில் இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி ஒரு ½ எனக்கு இதை ரெடி பண்ணித்தா. நீ அந்த கவுச்சில் உட்காந்துக்கோ அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு தான் சொல்கிறான். எங்கள் தயனுக்கு ஒன்றுமே புரியல. அது சார் நான் ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. அது நான் இல்லை, ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, இதான் நீ தான் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி தர அப்படின்னு சொல்கிறான். எங்கள் தாய்க்கு ரொம்ப பசிச்சிருக்கும். அவன் மார்னிங்கே சரியாக சாப்பிடாம வந்திருப்பான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த லேப்டாப்பை போட்டு நோண்டிகிட்ருக்கான். அவனோட ஐஸில் டியர்ஸாக இருக்கிறான். ஒரு பேபி மெட்டீரியலில் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அந்த லேப்டாப்பை வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு, எனக்கு இந்த லேப்டாப் பற்றி ஒன்றுமே தெரியாது, இந்த ஜங்குக்கு இப்படி பஞ்சான், அவனுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு தெரியும், ஏன் என்னென்ன மட்டும் யாருக்கு பிடிக்க மாட்டுது, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அழுது ஒரு மாதிரி டியர்ஸோட அந்த லேப்டாப் போட்டு நோண்டிகிட்ருக்கான். எங்கள் ஜங்குக்கு தயங்கே தான் பார்த்துட்டு வந்திருப்பான். அவன் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஒன்று கூட தெரியல ஆகிட்டுங்குதே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ எஞ்சி வந்துட்டா. என்ன பண்ணிகிட்ருக்க தயம்? அது சார் அது அது அப்படி சொல்லிட்டு ஏஞ்சிருக்கிறான். அப்படி வேகமாக ஏஞ்சிருக்கும்போது ஜங்கு கொஞ்சம் க்ளோஸாக இருந்தனால ஜங்குக்கு இடித்த மாதிரி அவன் செஸ் கிட்ட நின்ன மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கே 2 பேருமே ஒரு மாதிரி ஹெவி ப்ரீத் அவுட்டோட பார்த்துட்ருக்கான். எங்கள் தயங்கு தான் பயங்கர ப்ரீத் ஆகுது. எங்கள் ஜங்குக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. பட் அவன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கனால அவனோட ஃபீலிங்ஸ் எதுவுமே எக்ஸ்பர் ஆகலை. அவன் அப்படி சைலண்ட்டாக இருக்கான். எங்கள் தயங்கு தான் ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறான். பட் அவனுக்கு அந்த கூலிங் கிளாஸ் பிளாக்காக இருக்கனால அவனோட ஐஸ் தெரியல. இப்போது டைம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அது சார் ப்ளீஸ் இன்னும் மன்னிச்சிடுங்க,
நான் ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. எனக்கு இது அவ்வளவா தெரியல. ப்ளீஸ் நீங்கள் வேறு யார்கிட்டயாச்சும் கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு நின்றுட்டுருக்கான். எங்கள் ஜங்குக்கும் எல்லாம் என்னோட டேடை சொல்லணும். ஒன்று எதனால் சூஸ் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல தயாங். யூஸ்லெஸ் பிளேயர் கெட் அவுட் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பயங்கரமாக கத்துறாரு. எங்கள் தயாங்க்கு ரொம்ப கஷ்டமாகிடுதா. அவன் நடந்து கூட போகலாம். அங்கேருந்து அப்படியே குடுன்னு ஓடி போயிடுறான். ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். அழுதுட்டு அவனோட ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டல் ஃபேஸோட அந்த கேண்டீனுக்கு போகிறான். பட் கேண்டீனில் எல்லாருமே போயிட்டுருப்பாங்க சாப்பிட்டுட்டா. இங்கே யான்ச்சும் சென்னியும் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க 2 பேருமே ஹே தயாங் என்னாச்சு உனக்கு? ஏன் அந்த ஜங்கு கொண்டு கூப்பிட்டாரு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் யான்ஷு என்கிட்ட எதுவும் இப்போ கேட்காதா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி இங்கே வா, நான் ஃபுட்டு வாங்கி வச்சுருக்கேன், இங்கே வா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்கு தான் இப்போ வெளியே வந்துட்டா. டைம் ஒரு 8:30 ஆகுது. எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு வந்து பார்த்துட்ருக்கான். இங்கே நம்ம தயாங்க்கு ஜெனி தான் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுத்துட்ருக்கான். இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு பயங்கரமாக கோபம் வருதா. இப்போ தயாங்கோட டேபிளில் போய் வேகமாக தட்டிட்டா. ஹே என்ன பண்ணிட்டுருக்க நீ? அது அது பாஸ், அது இவன் நியூ ஜாயினிங்க, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். நீயே நியூ ஜாயின் தானே, அப்புறம் என்ன இவனுக்கு சொல்லிட்டுருக்கா? இவன் என்ன குழந்தையா? இவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? எங்கே பாரு செனி, என்னோடய பிளேஸ்க்கு போ, அவனோட ப்ராஜெக்டை அவனே செய்யட்டும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறான். ஒன்றுமே போகிற ஜங்குக்காவே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீலிங்ஸாக இருக்குது. அவளோட ஐஸ் எப்போவுமே டியர் ஐஸோடு தான் இருக்குது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே 9 o'clock அதனால வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு 5 members மட்டும் அங்கே 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண சொல்லியிருப்பாங்க, இன்க்ளூடிங் அதில் தயாங்கும் ஒரு பர்சன். அது சார் ப்ளீஸ் என்னால் இன்றைக்கி 10 o'clock ஒர்க் பண்ண முடியாது. எங்கள் பாரு தயாங், நான் அவர்கிட்ட பேசிட்டேன், ஆனால் அவர் செஞ்சாகணுன்றாரு. ப்ளீஸ் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நீ செஞ்சுட்டு பார்த்து வீட்டுக்கு சேஃபாக போயிடு அப்படி சொல்லிட்டுருக்காங்க. எங்கள் தயாங்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கோட கேபினை தான் பார்க்குறான். கோபமாகவும் பார்க்குறான். அதே நேரம் அவனுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அழுகையும் வருதா. எங்கே யான்ஷியும் சென்னியும் தான் தயாங் இங்கே பாரு, நீ பார்த்து செஞ்சுட்டு வா, நீ கால் பண்ணுவேன்னா நான் வேணால் வந்து பிக் பண்ணிட்டு போகிறேன். இல்லை செனி, நீ யான்ஷியை கூட்டிட்டு பத்திரமா போ, நான் ஏதாச்சும் நான் கால் பண்ணுறேன், அந்த டாக்ஸி புக் பண்ணி நான் வந்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு தயாங் அவங்க 2 பேரையும் அமுச்சு விட்டுறான். ஜங்கு அவங்க டேட்கிட்ட கால் பேசிகிட்ருப்பான். எங்கள் ஆஃபீஸில் 10 o'clock ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்சன் தான் எல்லாருக்கும் காஃபி கொடுக்கறதுக்காக ட்ரெயில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கோட கேமீனில் நாக் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு காஃபியா ஜூஸ் அப்படின்ட்டு 2மே வச்சுருக்காங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ எல்லாருக்கும் இதை கொடுத்துரு, ஒரு பர்சனை தவிர மீதி எல்லாருக்கும் கொடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவருக்கும் புரியுது இவர் யாரை சொல்கிறாருன்ட்டு. இப்போ எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அப்போ தயங்கோட டேபிளில் மட்டும் ஜூஸ் வைக்கவே இல்லை. தயங்க பார்க்குறான், பாவம் குழந்த, அவனுக்கு ஆல்ரெடி பசிச்சிட்ருக்கோம். அவன் வீட்டில் இருந்தான்னா ஏதாச்சும் ஜூஸு சாப்பிட்லனா கூட ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்ருப்பான். அந்த ஜூஸையே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு, அண்ணா எனக்கு ஜூஸ், அது சாரிப்பா, அது வந்து ஜூஸு கொஞ்சமாக தான் இருந்துச்சு,
எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கு, சாரி அப்படி சொல்கிறாங்க. அவர் பேசுகிறதுலே புரியுது தயாங்கு ஜங்குக்கோட வேலை தான்ட்டா. பிகாஸ் அவர்கிட்ட நிறைய ஜூஸ் பாட்டில் இருக்குது, பட் அவர் சொல்கிறத வச்சு ஜங்குக் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு தயாங்க்கு புரியுதா. தயாங் எதுன்னு சொல்லாமல் பேக்கில் ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு அதில் ஒரு சாக்லேட் இருக்கும். யான்ச்சும் ஜெனியும் தான் அதில் சாக்லேட்டு ஏதாச்சும் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. தயாங் பேக்கில் தான் இருக்கும். அவன் கீழே உட்காந்து அதை சாப்பிட்டுட்ருக்கான். எங்கள் ஜங்குக்குமே அதை பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இவன் இன்னும் பேபி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த கேமராவில் பார்த்துட்டு அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட, நீங்கள் பார் அந்த கிம் தயாங்க உடனே என்னோட கேபினுக்கு வர சொல்ல அப்படி சொல்கிறாங்க. தயாங் தயாங் சார் என்ன பண்ணிட்டுருக்க நீ? அது சார் எனக்கு பசிக்குது, அதான் நான் ஐயோ இதை தான் பார்த்து திட்டுறாரான்னு தெரியல, உன்னை கூப்பிட்டுட்டு போ அப்படி சொல்கிறாரு. சார் அது ஃபஸ்ட்டு போ தயாங், அவர் ஏன் தான் உன் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காரு தெரியல, என்னதான் அப்படி பண்ணிகிட்ருக்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டு போயிடுறாரா. எங்கள் தயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் அப்போ தான் ஒரு 2-3 தான் சாப்பிட்ருப்பான். அதை அப்படியே வச்சுட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த ப்ராஜெக்ட் முடிக்க சொல்லி 10 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உட்காந்து என்ன பேபியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்க? ஏன் உன்னால் ஒரு 1 hour சாப்பிடாம இருக்க முடியாதா? நீ என்ன அவ்வளோ இதுவா நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டுறான். இங்கே தயாங்கெலாம் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அவள் அப்படியே கீழே குடிஞ்சிட்டு அது அது சாரி சார், நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஒழுங்காக ப்ராஜெக்டை முடி, மார்னிங் சொன்னனால அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டா. ஸோ இதில் செகண்ட் ப்ராஜெக்டா நீ இன்னும் முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடு அப்படின்றாங்க. அதுக்கு தயாங்கும் ஓகே பாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொண்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. எங்கள் ஜங்குக்கும் கோ அப்படின்னு சொன்னதும் தயாங்கும் வெளியே போயிடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்டா இவனை பார்த்தோம், பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற அவளுக்கு தோணுது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஜங்குக்காவை பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தோணுது. இப்போ அப்படியே டைம் 10 o'clock ஆகுது. 10 o'clock ஆனதும் நம்ம தயாங்க தான் வேகமாக அவனோட இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஸோ நான் பஸ்ஸுக்குள்ளே போனதே இல்லை, டான்ஜூன் தான் கூட்டிகிட்டு போவேன், இப்போ நான் எப்படி போகிறது அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சப்மிட் பண்ணுற ஃபைலை இதை வேறு அவர்கிட்ட கொடுக்கணுமா அப்படி சொல்லிவிட்டு பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸி ஹேரோட ஷர்ட்டெல்லாம் எடுத்து விட்டுருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் கமின். என்ன சார் 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ என்னங்க நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஆமாம், நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் போகிறான். ஜங்குக்கு ஐஸ் பார்த்து அவன் பேசவே இல்லை, ஒரு மாதிரி பார்த்து பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி தான் பேசிட்டு போகிறான். அவன் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறதுக்குள்ள தயாங் குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறான். அவன் ஃபாஸ்ட்டாக வெளியே ஓடிட்டு அவள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இவ்வளோ நேரம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டியர்ஸை அவனுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது அவனோட ஐஸில் பயங்கர டியர்ஸ் ஆகுது. அதை அப்படியே வெயிட் பண்ணி விட்டுட்டு அங்குக்கு இன்றைக்கி நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுடா, உனக்கு எப்போதுமே என்னை கண்டாலே பிடிக்காது, எனக்கு தெரியும், உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்னை விட வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ டோர்ச்சர் பண்ண நீ அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு தான் ஓடிட்டுருக்காரு. உன்னை நான் ஏன் பார்த்தேன்ருக்கு, இவ்வளோ நாள் உன்னை பார்க்காம இருந்தப்போ கூட எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இன்றைக்கி ஏன் பார்த்தேன்னு தோணுது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு
அங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட வேகமாக ஓடிட்டு போயிட்டு மூச்சு வாங்க அங்கே நின்றுட்டு ஏதாச்சும் பஸ் வருமா இல்லை ஏதாவது டேக்ஸி வருமா அப்படின்னு நான் ஃபோனெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். அப்போது அங்கே ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வந்து நிற்குதா, தயங்கும். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் நகர்ந்து நிற்கிறான். யாராக இருக்கும் இது, இவ்வளோ பெரிய காரு அப்படி சொல்லிட்டு அவன் சுற்றி பார்த்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்போட ஒரு கார்னர் கம்பிக்கிட்ட பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க ஒரு மாதிரி பயமாக. அந்த கார் டோர்லேருந்து அந்த கார் இன்னும் கொஞ்சம் தயங்கிட்ட மூவ் ஆகி வருதா. இப்போ அப்படியே அந்த விண்டோ கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இருந்த ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இங்கே தயங் பார்க்குறான். தயங் இப்போ அந்த பர்சனை பார்த்ததும் அவரோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் ஃபால் ஆகுது. தயங் இப்போ மனசுக்குள்ளேயே சங்குக்கா, உனக்கு எப்பயுமே என்ன பிடிக்காது, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சங்குக்கா. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், இன்னுயிர் நாடி நீதானடா. நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன், என் சுவாசம் நீதானடா. ஸோ ஓகேடா குக்கீஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட் நான் சூன் அப்லோட் பண்ணிடுறேன். பை குக்கீஸ், சரங்கியோ.